இந்த எபிசோட்ல ரீனா ஒரு வழியா அவங்களோட பேஷண்ட் சர்ஜராட்ட சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. சோ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் கிட்ட இருந்து போன் வருது. ரீனா இது போல வந்துட்டு உங்களுக்கு நீங்க சர்ஜரிக்கு ரெடி பண்ணிருக்கீங்களா, வேணா நான் வர வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சார் எனக்கு கேட்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே கதிர் கேட்கறாரு, உங்களுக்கு ஓகேவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அமைதியா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிடுறாங்க. சோ அடுத்த சீன் வந்து ஆர்ட் ஹாஸ்பிடல்ல காட்டுறாங்க. சீஃப் டாக்டர் சரணி வந்து கூப்பிட்டு நீங்க யாரை கேட்டு இதெல்லாம் பண்றீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா, ஓகே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு, அதனால ஓகே இது என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லாத கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம மனசு வந்து யாரை கேட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா இதுக்கு நீங்க வந்து செவியர் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு அங்க திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரீனா வந்து அந்த ஆபரேஷன் கம்ப்ளீட்டா சக்சஸ் பண்ணி முடிக்கிற சீன் தான் காட்டுறாங்க. சக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து ஆபரேஷன் என்னாச்சு அப்படின்னா, அது சார் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் சக்சஸ் அப்படின்னா, குட் ரீனா அப்படின்னா இப்பயாவது என் திறமை நம்பிங்க அப்படின்னா, உங்களோட திறமை பத்தி எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் தான் நான் ரொம்ப யோசிச்சேன் அப்படின்னா, பரவாயில்ல சார் என்ன கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருந்தாலும் என்னோட பேஷண்ட் நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க வந்து போயிடுறாரு. அதுக்கு கதை கேட்கறது இது நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ரீனா இல்ல நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெரரான ஒருத்தர் காட்டுறாங்க. சோ அவரும் வந்துட்டு இன்னொரு பொண்ணு ஆர்ட் ஹாஸ்பிடல்ல இன்டென்டா புதுசா சேர்ந்திருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் பேசுற சீன் தான் காட்டுறாங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் லைட்டா அப்படியே எட்டி பாக்குற மாதிரி ஒரு சீன் காட்டி முடிச்சிருக்காங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அனு மீட் பண்ற சீன் தான் காட்டுறாங்க. மொட்டை மாடியில அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு பத்தி கேட்டு அனு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் பத்தி கேட்டு விஜய் என்ன சொல்றாரு, அது ஒரு பெரிய விஷயம் நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்க வெளியில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் கேட்கறாங்க. அவங்க வெளியில வேணாம் நம்ம டின்னர் சமைச்சிருக்காரு, நம்ம வீட்டுல வந்து பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அவங்க வந்து டின்னர் வரேன்னு சொன்னாங்க, அதை பத்தி பேசிட்டு இருந்தா அப்படின்னா ஓ அப்படியா ஓகே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா மானச உள்ள கூப்பிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. நாங்க நல்ல டிசிஷன் எடுத்துட்டோம், இனிமே வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க செவியரான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சல இதை செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு அந்த இன்டர்ன் அந்த டீம்மேட் எல்லாருமே ராக்கி அவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்க வெளியில போட்டு பிளான் பண்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனா காட்டுறாங்க. அவர் வந்து மார்க் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்துறாரு அங்க. அதுக்கப்புறம் மது அவங்க வந்து கம்மி மார்க் எடுக்கிறாங்க. சோ என்ன எப்படியாவது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு வெளியில கூட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஒரு வழியா மது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா மது பிடிக்காத மாதிரி காட்டுறாங்க. சோ இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா மது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அர்ஜுன் கிட்ட பழகுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா காட்டுறாங்க. திவ்யா வந்துட்டு அந்த ஸ்கூல்ல அடி வாங்கிட்டு அந்த சீன் தான் காட்டுறாங்க. ரதி வந்து கேட்கறாங்க என்ன திவ்யா மூஞ்சில எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களால உன்ன பத்தி தப்பா பேசினால அந்த பையனை போட்டு அடிச்சு நானு நீங்க ரீனாக்கா வந்து எப்படி நடத்துவீங்க, நீங்க ஒரு செல்ஃபிஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி பேசுறாங்க. ரதிக்கு வந்து அடிச்சிடறாங்க. அடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து அழுகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.